சிறுமைப்பட்டவர்கள் மேல் இரக்கமாயிருக்கிற எங்கள் நல்ல தேவனே, இந்நாள் வரையிலும் எங்களை தம்முடைய கண்ணின் மணி போல் காத்து வருவதற்காக நன்றி. வழி தப்பி போன ஆடுகளைப் போல இருந்த எங்களை தமது கிருபையினால் கூட்டிச் சேர்த்து எங்கள் பாவக்கரைகள் நீங்கும்படியாக சுத்திகரிப்பதற்காக ஸ்தோத்திரம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழப் பண்ணுவேன் என்று கூறியுள்ளபடி உம்முடைய வீட்டில் எங்களை கூட்டிச் சேர்த்ததற்கு நன்றி தகப்பனே. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தைப் போலவும் வற்றாத நீரோற்றைப் போலவும் இருப்பாய் என்கிற தம்முடைய வாக்கின்படி எங்களை அவ்வண்ணமாகவே நடத்துகிற தம்முடைய மேலான தயவுக்கு ஸ்தோத்திரம். உன்னத வல்லமையை எங்கள் மேல் ஊற்றுகிற தேவாதி தேவனே, பரிசுத்த ஆவியின் பலனில் நாங்கள் உமைக்கேற்ற கிரியைகளை செய்ய கிருபை செய்யும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்கிற அப்பாவின் வாக்குப்படி உம்முடைய இலகுவான சுமையை ஏற்றுக்கொண்டு உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள கிருபை செய்யும். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எங்களுக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எங்களுக்கு போதித்தருளும். நீரை இரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்கிற தாவீது பக்தின் வார்த்தைகளைப் போல உம்முடைய வழிகளை எங்களுக்கு போதித்தருளும். தகப்பனே, ஏற்ற வேளையில் எங்களுக்கு தேவையானவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள சகாயம் செய்யும். போதகர் ஐயா மற்றும் ஊழியர்களை பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வாதங்களால் நிரப்பும், காத்து கொள்ளும், கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.